சரி 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 ஓகே ஓகே சரி சரி காட்டி எதுவுமே என்கிட்ட இல்லை. ஓகே ஓகே 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் போகிறேன். ஓகே பாய். சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வகையான ஒரு பெரிய மலைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். கோயம்பர சந்தை ஏரி இப்படியே வா. சரிங்கக்கா போயிடுவேன். மலை ஏறுங்கக்கா. அதான் ஏறிடலாங்க்கா. தனியாள் ஏறிடலாங்க்கா. தனியாள் சும்மாக்கா யூடியூப். ஆ ஆ மலை எப்படி ஏறுது? எந்த வழியில் ஏறுதுங்க? எந்த வழி? ஆ ஆமாம். மேலே ஏற்க மலை மலை எந்த வழி? இது இது இப்படி தான் ஏறணுமா? ஆ அக்கா மேலே ஏறணும். அதான் எப்படிக்கா இப்படியான்னு கேட்குறேன். ஆ ஆ ப்ரோ மலை எப்படி ப்ரோ ஏறுறது? மேலே மேலே ஏறணும். இப்படி தான் ஏறணும்னு சொன்னாங்க. இந்த வழி தான். ஆ இந்த வழியா? இப்படியே வா. ஆ இந்த வழியா? ஓகே ப்ரோ. அக்கா மலை ஏறணும். இந்த வழியா? இந்த வழியா? ஓகே ஓகே. மாவட்டத்தில் ஒரு குறும்பம்பட்டின்னு ஒரு ஏரியாங்க. அது போகிற வழியில் தான் இந்த மலை இருக்குது. இங்கே யாரும் மோஸ்ட்லி தனியாக வரமாட்டாங்க. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் ஏற போகிறோம். ஆல்ரெடி இந்த ஏரியாக்காரங்க மட்டும் தான் ஏறுவாங்க போல். வழி தான் தெரியல நமக்கு. மேலே இப்படியே மேலேங்களா? சரி சரி. அவங்க தான் ஸ்ட்ரைட்டாக போக சொல்லியிருக்காங்க. எல்லாம் வீடு தான், ஃபுல்லாக வீடு தான் இருக்குங்க. ஆக்சுவலி ஊருக்காரங்க இங்கே இருக்க கிராமத்தாளுங்க எப்பவுமே இந்த மாதிரி யாரும் புதுசாக வந்தால் யார் என்னென்னு விசாரிப்பாங்க. நம்மனா மோஸ்ட்லி பக்கத்து வீடே என்னன்னு தெரியாது. ஆனால் கிராமம் அப்படி இல்லை. நம்ம இன்றைக்கி மலை ஏறணும்னு வரல. ஸோ இது ஆக்சிடென்டல் நடந்தது தான். மேனஸ் சர்வைவில் வீடியோ போகணுன்னு இருக்குது. அவங்க ஸ்பீடாக போகலாம். ரொம்ப கிராசிங்காக இருக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி வழியோடையே இன்றைக்கி இப்படி போகணும். ஸோ ஈஸியாக இருக்கிற ரூட்டு எனக்குமே எடுங்க. ரொம்ப டஃபஸ்ட் ரூட்டில் இதில் போய்ட்டு சண்டை போட்டுருக்க முடியாது. பார்த்து ஒவ்வொரு அடி வைக்கணும் இந்த மாதிரி இடத்துலலாம். என்ன போர் அடிக்குதா? நடந்துகிட்டே இருக்கானு என்ன பண்ணுறது? நடந்தால் தானே பாதை வரும். வந்து பாதி பாதை. இங்கெல்லாம் ஒரு சின்ன நெருப்பு பற்றிச்சா போதும், வீடுன்னு பிடிச்சிக்கும். அங்கே பாருங்கள், தெரியுது பாருங்கள். அங்கே தான் ஏறப்போகிறோம். தான் ஏறிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கிராசிங்காக இருக்கும். உங்களுக்கு எந்த ரூட் போக தோணுமோ சேஃப்டியாக இருக்கிற ரூட்டில் போய்க்கலாம். அங்கே போய் தெரியுது பாருங்கள். அங்கே தான் போக போகிறோம்.
மோஸ்ட்லி இந்த மாதிரி டைமில் பாறை மேலேயே கால் வச்சு வரணும். ஸோ இங்கேருந்து பார்த்தாவே வேறு லெவல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போவோம். தான் போயிட்டுருக்கோம். ஒத்தையடி பாதையில் நீ ஒத்தையில் போதையில் கரடி வந்து கையை பிடிச்சா காட்டுக்குள்ள சிக்கி முக்கி. செமையாக இருக்குது இந்த வியூ. இப்படி போகிறதுங்க. எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். இருந்து பார்த்தாவே வேறு லெவல் இருக்குது. இதே மாதிரி தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அப்போ நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். நமக்கு மலை ஏறது தான் பிடிக்குமே, தோணுனா ஏறிடுவோம். பைக்கு விட்டு பசங்க யாரும் இல்லை அன்றைக்கி. ஸோ சோலோவாக ஒரு மலை ஏறிட்டேன். ரொம்ப டென்சிட்டியான ஒரு மலை தான். ஆனால் போய் அங்கே போய் மாட்டிக்கிட்டேன். வரவே முடியல. ரொம்ப மேலே ஏறினதை விட டைம் வேஸ்ட் பண்ணி கீழே இறங்குறது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த வியூ பாருங்க. வேறு லெவலில் இருக்குது சீரியஸாங்க. இதை அப்படியே பார்த்துட்டு ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு வைப் பண்ணி பார்க்குறது எவ்வளோ இதாக இருக்குது. மேலே ஏறி வரக்கே நமக்கே டயர்டாக இருக்குது. எங்கே தான் போகணும்? ஒரே முட்டை போயிடலாங்களா? ஆமாம், ஒரே முட்டா. தைரியம் தான் வேணும் நம்ம லைஃப்பில். எது பண்ணாலும் எந்த ஒரு விஷயம் கிடைத்தாலும் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்க வேணாம். இப்போ இதே வீடியோவை எத்தனை பேர் பார்க்க போகிறாங்க? ஒரு 100 இல்லை 200? ஓகே, ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கணும். எந்த நெசசரியும் இல்லை. நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யலாம். ஸோ அதுக்கு எந்த ஒரு மணி விஷயமும் தேவைன்னு நீங்கள் யோசிக்க வேணாம். என்ன பாருங்க, வேறு லெவல் இருக்குது. இந்த ரூட்டில் தான் வந்தோம். நம்ம இப்போ ஒரே முட்டா ஏற போகிறோம். இந்த மாதிரி இடத்துல நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ணது தான். இந்த மாதிரி இடத்துல ஒரே ஒரு நாள் வந்து இந்த வைபோடு இருந்து பாருங்கள். கீழே பாம்பு வைக்கும்போது ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கணும். எந்த பாம்பு ஒழிஞ்சிட்டு இருக்குன்னே தெரியாது. வடிவேல் சொன்ன மாதிரி எந்த இடத்துல வெடிக்குண்டு இருக்கும் நம்ம தான் ரெடி பண்ணி ஒவ்வொரு அடி பார்த்து வைக்கணும். ஒரே போடு தான். ஆக்சுவலி இதே மாதிரி தான் ஒரு மூவி ரிலீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த மூவி ரிலீஸ் ஆகி. அவன் தோன்றலாம் போவான், எல்லாமே நல்லாயிருக்கும். கடைசியில் ஏதோ ஒன்று சாப்பிட்டு கடைசியில் இறந்துருவான். யாருமே காட்டில் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் ஹெல்ப் பண்ணிக்கணும். ஏன் காடு மட்டும் சொல்கிறீங்க? கீழே இருக்க வேர்ல்டில் நமக்கு கீழே நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். வேறு யாரும் நமக்கு வர மாட்டாங்க. நோ ஒன் ஹெல்ப் யூ. ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்குது. பார்க்குறது தான் கிராசிங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா சரியான இதாக இருக்குது. ஷூ வேறு நீங்கள் போடலையா? அந்த முள்ளு மாதிரி இருக்கும்ல, அது கால் குத்துது. ஒரு பாம்பு போகுதான் சரி. ஓகே, வந்தோம் இஷ்டம். இதோட இதே மாதிரி மலை கிட்டத்தட்ட ஒரு 20 மலை தனியாக ஏறியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு உங்களால் முடியலன்னா இந்த மாதிரி வியூவை ரசிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா விடாமல் போகிறது விட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ சூப்பர். காலை ஒரு அடி ஆக்சுவலி இன்றைக்கி யாரும் வரல. சோலோ எடுத்துருக்காங்க, நானே எடுக்கிறேன். இல்லைன்னா நம்ம டீம்மேட் கேமராமேன்லாம் வருவாங்க. ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம். வந்துட்டோம். இதிலலாம் ஒரு டச் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். மண்டபுரம் பார்க்குறது தான் இதாக இருக்குது.
ஆல்மோஸ்ட் ரீச் ஒரு டெஸ்டினேஷன் சார் கூகுள் மேப் சொன்ன மாதிரி. டாப்பில் வந்துட்டோம், இறப்போம். எந்த ஒரு இது இல்லாமல் பிடிக்காமல் ஏறிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க, ஃபைனலாக ஏறிட்டோம். ஆக்சுவலாக தைரியம் தான் வேணும் இந்த மாதிரி இடத்துல. ஏதாவது பாம்பு ஏதாவது இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். ஸ்ட்ரைட் பாறையில் நின்றுருக்கேன். வந்துட்டோம். மேனேஜர் சர்வைவல் எதையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல. நீங்கள் எந்த இடத்துல வேணா இருக்கலாம், தைரியமாக இருங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி மேலே வந்து தான் தெரியுது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு டேஷுக்கும் ஆகாது. இன்னும் சர்வைவல் மட்டும் சொல்லி கொடுக்குறதில்ல, ஒன்றும் இல்லை. நம்ம தேடிட்டு இருக்கிறது என்ன தேடப்போம், மெட்டீரியல்ஸ் தான். நீங்கள் நான் டீப்பாக படிச்சிங்கன்னா மெட்டீரியல்ங்கிறதே ஒன்றும் இல்லை, அது ஒரு ஆல்சினேஷன் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் வாங்க, மலை ஏறி. வெயில் ரொம்ப டென்சிட்டியாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு தான் புல். ஆனால் இங்கே போயிட்டுருக்கோம். ஐ திங்க் இது துவைக்க முடியாது, இந்த பேண்ட் அவ்வளோ முள்ளாட்டம் இருக்குங்க கால் ஃபுல்லாக. மலையோட எட்ஜுக்கு வந்தாச்சுங்க. ஓ, இங்கே டெம்பிள்ஸ் வேறு ஒன்று இருக்க போல. எல்லா இடத்துலையும் மலையில் ஒரு கோயில் வச்சிடறாங்க. சவுண்ட் கேட்குதுங்களா? இந்த மாதிரி டெம்பிளுக்கெலாம் இப்போ வந்து காலங்களில் அதெல்லாம் நம்ம ஆன்செஸ்டர் மாறிக்கொண்டே இருக்கும் இடத்துல மாறாத ஒன்று தான் கல்லை தெய்வமாக வச்சு வணங்கியிருக்காங்க. ஸோ நம்ம ரிலீஜன்ஸ் இல்லை. ஸோ அந்த காலம் வீடு ஸ்ரீராம ஜெயின் போட்டிருக்கு. நமக்கு இந்த கோயிலாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் வரல, ஜஸ்ட்டு இப்போ வந்தோம் இருக்கணும். நீ இறங்கும்போது பார்த்தேன். அதாங்க முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். ஆக்சுவலாக மேலே ஏறி வந்துவிட்டோம். இன்னொன்று சொல்லணும், வழி இல்லாமல் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக இது வந்து ஃபார்மல் பேண்ட் வேறு, ஃபுல்லாக போட்டு குத்திருக்கு, கிழிச்சிருக்கு. அப்பவும் ஏறி ஆக்சுவலாக நம்மளே இயல்பாகவே ஒரு ஹோமோசெபியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஸ்பீசிஸை, நம்ம ஒரு எக்ஸ்ப்ளோரர், ஒரு வகையான ஒரு ஜெனட்டிக்ஸை சேர்ந்தவங்க தான். நம்ம எல்லாருமே ஒரு எக்ஸ்ப்ளோரர்ஸ் தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும், எவ்வளோ தான் சேலரி இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அந்த ஒரு செரட்டோனின் பிரெயினில் வந்து ஒரு நியூரோ கெமிக்கல் டிரான்ஸ்மிட் ஆகும் பார்க்கணும். ஸோ அதை விட ஒரு பெரிய விஷயம், நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா ஒரு காரு கொடுத்து வாங்குகிற ஒரு ஹாப்பினஸ் இதில் இருக்குது. ரியலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க, சீரியஸாக சொல்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கார் வாங்கும்போது ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அது இன்ஸ்டண்ட்டாக வேறு பொருளுக்கு போயிடும். ஸோ இந்த ஹாப்பினஸ் இது வேறு, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கிறதுக்காக தான் வீடியோவே போட்டுட்ருக்கோம். இட்ஸ் நாட் ஃபார் 1 lakh சப்ஸ்கிரைபர், 1 million சப்ஸ்கிரைபர். 1 million சப்ஸ்கிரைபர் ஈஸியாக கிடைக்கலாம். நல்ல கண்டென்ட்டுக்கு என்றைக்குமே சப்ஸ்கிரைபர் வரமாட்டாங்க, அதுதான் உண்மை. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல எதையும். எனிவேஸ், தத்துவம் சொல்கிற அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லை, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான்.
ஸோ இந்த மாதிரி பண்ணல பார்த்து குதிக்கணும். நம்மள மாதிரி குதிச்சோம்னா கஷ்டம் தான். கிராசிங்காக போகணும். பாம்பு மாதிரியே இருப்பாரு. ஸோ காலை ஒவ்வொன்றும் பார்த்துக்கணும். நம்ம கையிலேயே இது இருக்குது. ஸோ இருந்தாலும் ஸ்பீடாக தான் இறங்கிட்டு போகணும். இந்த மாதிரி போய் மாட்டிக்க கேமராவோடு எடுத்துகிட்டு அடி வாங்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா ஒரு அடி வாங்க மாட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம டம் கீழே போக வந்துட்டோம். நம்ம பயணம் முடிஞ்சு இன்றைக்கி கூட கிட்டத்தட்ட மேலே மலை மேலே ஏறுறதுலேருந்து இறங்குற வரையும் நம்ம வந்துட்டோம். இதோ நம்ம வீட்டுக்கு ரீச் ஆக போகிறோம். வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் ஃபர்தர் வீடியோவில் வேறு ஒரு இடத்துக்கு பார்ப்போம்.